வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் தற்போது உங்களுடைய ராசி மேலே தான் இருக்கார். பொதுவாக செவ்வாய் பகவான் ராசி மேலே இருந்தால் ஒரு சில நன்மைகள் இருக்கும். ஏதாவது ஒரு சொத்து பத்து வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறவும் செய்யும். சொத்து பத்துக்கள் வாங்கலாம், அது கிரையை வாங்கினாலும் சரி, பாகவஸ்தி மூலமாக வாங்கினாலும் சரி வாங்க முடியும். ஒரு சிலருக்கு காவல்துறை சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். காவல்துறையில் பணிபுரியணும் அப்படிங்கிற மாதிரி, காவல்துறையில் வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வரலாம். அல்லது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த காவல் நிலையங்கள் போயிட்டு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளை அந்த செவ்வாய் உருவாக்குவார். அது நாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இல்லைன்னா அவங்க அடுத்தவங்க நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக கூட அந்த காவல் நிலையம் போயிட்டு வர்றது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு நிறைய கோபதாபம் வரும், நிறைய டென்ஷன் வரும். திடீர்னு ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்து நம்மளை கொஞ்சம் அப்நார்மல் ஆக்கி விட்டுரும். அதாவது ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அது நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி இருக்கும். யார் கூடயா சண்டை போடணும், வைக்கணும், அப்படிங்கிற பழி வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் அது உருவாக்கும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணோன்னா, அந்த திடீர் நிகழ்ச்சிகள் நடக்கிற போது நம்மளால் ஷாக் ஆன மாதிரி இருக்கும். என்னடா இப்படியெல்லாம் நடக்குது, நாம் அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வித டென்ஷன் இருக்கும். அதனால் ஒரு சில படபடப்பு, அந்த கோபதாவோ அதெல்லாம் இருக்கும். யார் மேலேயோ காட்டக்கூடிய கோபத்தை கூட வேறு யார் மேலேயோ காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு ப்ரெஷர் மாதிரியான நோய் நொடிகள் வர்றதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே செவ்வாய் பகவான் 7வது ராசியை பார்க்கறது உங்களுக்கு சிறப்பு. காரணம், திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுறதுக்குடைய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் செவ்வாய் மிதுன ராசிக்கு போயிடுவார். போயிட்டா உங்களுக்கு அதுக்கப்புறம் கோபதாபம், வேகம் அதெல்லாம் இருக்காது. பொதுவாக நார்மலாக ஒரு மனுஷன் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நம்ம மாறிடுவோம். செவ்வாய் பகவான் 2வது ராசியில் இருக்கிறனால ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அந்த செவ்வாய் உருவாக்குவார். ஒரு சிலருக்கு சொத்து வழியில், பூமி சம்மந்தப்பட்ட வகையில், ரியல் எஸ்டேட் வகையில், மருந்து சார்ந்த லைனில் கூட நமக்கு வருமானங்கள் ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்புகளை அந்த செவ்வாயே உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாருங்க. புதன் வேறு உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் தான் இருக்கார். தனாதிபதி தனஸ்தானத்திலேயே இருக்கிற போது அந்த தன வரவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பணவரவு, அந்த பணவரவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எப்படி வேணாலும் வரலாம். பணம் நீங்கள் கடன் வாங்கி கூட வரலாம், அல்லது சொத்துக்களை விற்று கூட வரலாம், அல்லது வேலை கிடைச்சி கூட வரலாம். எதிர்பாராத வகையில் நீங்கள் நினச்சிருந்த தொகைகள் கூட ஏதோ ஒரு வகையில் கிடைச்சி நமக்கு முன்னேற்றம் ஏற்படும். கடன் காட்சிகள் எல்லாம் அடைஞ்சு கொஞ்சம் நிம்மதி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் சண்டை சச்சரவு ஏற்கனவே இருந்தவங்களுக்கு இப்போ குடும்பஸ்தானத்தில் சண்டை சச்சரவு, பிரிவினைகள் அதெல்லாம் இருக்கிறதுக்குடைய ஒரு அம்சம் இருக்காது. அடுத்து அதே புதன் பகவான் ஜூலை 31ஆம் தேதி கடகராசிக்கு போயிடுவார். அப்போ கடகராசிக்கு போனதுக்கப்புறமா அவர் அந்த இடமாற்றங்களை ஒரு சிலருக்கு உருவாக்குவார். அவ்வளோதான். இடமாற்றம்னா வீடு மாறுறது, ஊர் மாறுறது, அல்லது ஏதாவது ஒரு சொத்து பத்துக்களை நம்ம விற்கணுன்னா விற்கிறது, அந்த மாதிரி வேலைகளை மட்டும் கொஞ்சம் பார்ப்பார். சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா தற்போதைக்கு அவர் நல்லா தான் இருக்கார். அதாவது சுக்கிர பகவான் 4வது ராசியில் இருந்தால் சிலருக்கு வீடு கட்டுற பாக்கியமோ, அல்லது பழைய வீடு ஏதாவது இருந்தால் திருத்துற பாக்கியமோ, அல்லது ஏதோ ஒரு கட்டடங்கள் கட்டக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அல்லது கட்டிய கட்டடங்களை விலைக்கு வாங்கக்கூடிய யோகம் கூட ஒரு சில ரிஷபராசிக்காரவங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு அந்த வீடு கிடைக்காம ஆடை ஆபரணங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாம் நிறைய வாங்கி கொடுக்கறதுக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு இருக்கார். அதே சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கன்னியா ராசிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்குடைய ஒரு யோகங்கள் கிடைக்குங்க. குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் அஷ்டமாதிபதி தான். எப்பயுமே அஷ்டமாதிபதி வலிமை வர்ற போது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நமக்கு உடனே கைகூடி வராது. காரியங்கள் காலதாமதமாக நடக்கும், கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஒரு சில சிரமங்களுக்கு பின்பு காரியம் கைகூடுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பகவான் அப்படி தான் செய்வார். அதே மாதிரி 3வது இடத்துல அந்த குரு பகவான் வலிமையோடு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும்.
அல்லது தாயார் வழியில் வந்து விரயச் செலவுகள் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வரும். ஒரு சிலருக்கு சொத்துக்களை வாங்கி கொடுக்கும், ஒரு சிலருக்கு விற்கிற மாதிரியான சூழ்நிலைகளையும் கொடுக்கும், அல்லது அடமானம் வைக்கிற மாதிரி கூட ஒரு சிலருக்கு அந்த சூழ்நிலைகள் வந்து வருங்க. ராகு பகவான் வந்து பொதுவாக 10வது ராசியில் இருக்காரு. ராகு 10ல் இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது நம்ம வேலை பார்க்குற இடத்துல தொந்தரவு பண்ணும். வேலை பார்க்குற இடத்துல வந்து நம்மளை வந்து நிம்மதியாக விடாது. ஏதாவது ஒரு வகையில் அந்த டார்ச்சர் வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஓன் பிஸ்னஸ், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த தொழிலை பண்ண முடியாமல் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும். இருந்தாலும் அது செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மாறிடும். அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விலகிடும். சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. சனி பகவான் நல்லா இருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்குறதுக்குடைய யோகங்கள் வந்து கிடைக்கும், அல்லது தொழில் விருத்தி ஏற்படும். புதிய கிளைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் சிலருக்கு இருக்கும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அல்லது ஏதேனும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக உள்ள தொழில்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா கை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த மாதம் இருக்குங்க. ஆக ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதமாக தான் இருக்க போகுது. வாழ்த்துக்கள் நண்பர்களே.